ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்ரம் வித் சேனல். நேற்று எபிசோட் தீயாக போச்சு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த பிக் பாஸ் முடிவுக்குள்ளாட்டியும் ஒரு 500 சப்ஸ்கிரைபராவது ரீச் பண்ணணும். ஸோ எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு எபிசோட் தீயாக போச்சுல, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்படிலாம் சீரியஸாக சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று எபிசோட் ரொம்ப போரிங் தான். மிஸ் இன்னைக்கு யார் எவிக்ட் ஆவா? மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பவித்ராவாக தான் இருக்கணும். பவித்ராவை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் மஞ்சேரி அந்த மிஸ் ஜாக்லின் தான் அன்அஃபிஷியல் ஓட்டிங் லாஸில் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க ரெண்டு பேர்னால கண்டென்ட் கிடைக்கிது. ஏதோ ஓரளவுக்கு மக்கள் திட்டிக்கிட்டாவது அவங்கள பார்ப்பாங்க. ஆனால் இதே வந்து மிஸ் பவித்ராவை பார்த்தாங்கன்னா சேனலை மாற்றிடுவாங்க. அந்தளவுக்கு போரிங் கண்டஸ்டன்ட் மிஸ் பவித்ரா. மேபி இவங்க இன்னைக்கு போகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. அப்புறம் மிஸ்டர் தீபக் அன்அஃபிஷியல் ஓட்டிங் ஃபர்ஸ்ட்டில் இருக்காரு. அதனால் பாசிபிள்ஸ் அவருக்கு கம்மியாக தான் இருக்குது. பவித்ரா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போரிங் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னா பவித்ராவும் மிஸ்டர் தீபக். ஆனால் மிஸ்டர் தீபக் வந்து போரிங் கண்டஸ்டன்ஸ் சொல்லிட முடியாது. அவர்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நல்லா இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவருக்கு டிசர்விங் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நிறைய பண்ணியிருக்கார் மிஸ்டர் தீபக். உண்மையாக சொல்லப்போனால் பசங்களை க்ரூம் பண்ணதே அவர் தான். அண்ட் தென் நேற்று எபிசோடில் வந்து பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்கல. அந்த சின்னதாக வந்து முத்துக்குமார், சௌந்தர்யா, ராணுவுக்கு 3 பேருக்கும் சண்டை போச்சு. ராணுவ வந்து டிஸ்மிஸாக பற்றி பேசிட்டாரா முத்துக்குமாரை. இப்போ முத்துக்குமார் எவ்வளோ வார்த்தைகள் பேசியிருப்பார் ராணுவ பைத்தியம், லூஸு அப்படிலாம் எப்படி பேசியிருப்பார். அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்தப்போ மிஸ்டர் ராணுவுக்கு. இருந்தாலும் முத்துக்குமார் வந்து எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறாருன்னா அவரும் விமர்சனத்தை ஏற்றுக்கணும். அதை மட்டும் மறுக்கிறாரு. நிறைய கன்னிங் கேம் விளையாடுறாரு. அப்படியா இருந்தாலும் அவர் உண்மையை சொல்லப்போனால் அவர் தான் டைட்டில் வின்னர். இன்னைக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு. அதனால் டைட்டில் வின்னர் மிஸ்டர் முத்துக்குமரன் தான். அப்புறம் வேறு பெருசாக ஒன்றும் எபிசோட் போகல. இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரயானுக்கும் முத்துக்குமரனுக்கும் உள்ள அந்த மனஸ்தாபம் தான் வந்து என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏற்கனவே மிஸ்டர் ரயான் வந்து விளக்குன்னு விளக்கி சோப்பையே காலி பண்ணிட்டாரு. இன்னமும் மிஸ்டர் பிக் பாஸ் வந்து அதாவது என்ன ஒரு ட்விஸ்ட்னு டேப்பில் டிக்கெட் டு ஃபைனல் நாளைக்கு தான் ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சாட்டர்டே எபிசோடில் தான் கொடுப்பாரு மிஸ்டர் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வெஸ்ட் ஆப்பில். அது நமக்கு எல்லாத்துக்கும் ஓப்பனாக தெரியுது. மிஸ்டர் ரயானு ஐயோ உங்களை வச்சு தான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிருக்காரு போல இருக்கு பிக் பாஸ். இவனை வச்சு தான் ஓட்டி ஆகணும் 24/7 இல்லை போர் அடிச்சிடும். விளக்க போகிறாரு. பலபலன்னு ஆக போகுது பாத்திரங்கள்லாம். சரி ஓகே, கண்டஸ்டன்ஸ் தான் பாவம். ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி, தட்ஸ் இட், தேங்க்யூ. அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கவுண்ட் ஏற்றி கொடுங்க. பிக் பாஸ் முடிகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ஏற்றி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.